ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் 12th அப்புறம் ஹையர் எஜுகேஷன் படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 100% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 100% ஸ்காலர்ஷிப் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல சமுதாய பொறுப்புள்ள மனிதனாக வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து மென்டாரிங் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து ஆனந்தம்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஆனந்தம் ஸ்டூடெண்ட்டாக யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெலிவெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்னு. ஃபஸ்ட்டு பசங்க வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு 12th ரிசல்ட் அன்னைக்கு ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஃபில் ஆகி வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே எங்களோட ஆனந்தம் அலுமினிஸ் வந்துட்டு அதை அலுமினிஸ் ஈஸி மெம்பர்ஸ்னு நிறைய பேர் சேர்ந்த ஒரு குழு வந்துட்டு அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே எடுத்து வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலும் பேசி அந்த பசங்க வந்துட்டு ரியலி ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்டாக அவனுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுற சூழ்நிலை இருந்துட்டு அவனுக்கு இந்த படிப்பு கண்டிப்பாக தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அந்த பையனை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க வந்துட்டு ஸ்பாட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்பாட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு சென்னைக்கு வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகி வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஆனந்தத்தில் 100% ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நல்லா படித்து பட் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்குமே இது வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை சிலருக்கு கனவாய் இருக்கின்றது. அதை நிறைவேற்றுவோமா